வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் வெறுப்புமனு கட்டணமாக 60 பேரிடம் வசூலித்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பித் தர முடியாது என்று கூறியதால் அக்கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏ சீற்றும் கொடுத்த காசும் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தேர்தலில் போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கட்சி சார்பில் விருப்ப மனு கட்டணம் பெறப்படுவது வழக்கம். அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி கட்சி சார்பில் விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 50,000 என நிர்ணயிக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதி மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் என 60க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு கட்டணம் செலுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் கட்சியின் சொந்த ஜனத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் தேர்தலில் கட்சி போட்டியிடுவதில்லை என மக்கள் நீதி மய்யம் சார்பாக கமலஹாசன் தெரிவித்திருந்தால், இதனால் இந்த தேர்தலில் போட்டியிடலாம் என்று விருப்ப மனு கட்டணம் செலுத்தியவர்கள், கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிடாததால் விருப்ப மனு கட்டணத்தை திரும்ப தர வேண்டும் என்று கட்டணத்தை செலுத்தியவர்கள் நிர்வாகிகளிடம் கோரிக்கை வைத்ததாக சமூக வலைதளங்களும் மற்றும் அந்த செய்திகளும் பரவி வந்தது. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்ய நிர்வாகியிடம் கேட்டபொழுது, விருப்ப மனு கட்டணம் என்பது திரும்ப தரக்கூட கட்டணம் அல்ல, நான் ரீஃபண்டபிள் என்றும் கூறியிருந்தார். அந்த கட்டணத்தை கட்சி ரீதியாக கருதப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தேர்தலில் கட்சி சார்பில் போட்டியிட 60 பேர் விண்ணப்பித்த நிலையில் இந்த கட்டணம் கட்சி நிதிக்கு சென்று விட்டதாகவும், விருப்ப மனு கட்டணம் செலுத்திய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதனை திரும்ப தருமாறு தலைமையிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. இதுவரை யாருமே விருப்ப மனு தெரிவித்தவர்கள் அந்த கட்டணத்தை திரும்ப கொடுக்குமாறு கேட்கவில்லை. இது போன்ற ஒரு தவறான செய்தி சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.